இரு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் மர வியாபாரி, மற்றவன் இரும்பு வியாபாரி. இரும்பு வியாபாரிக்கு நல்ல விற்பனை, ஆகவே சீக்கிரத்தில் பணக்காரனாகிவிட்டான். இது அந்த மர வியாபாரிக்கு பொறாமை. ஒரு நாள் இரும்பு வியாபாரி குடும்பத்தோடு வெளியூர் சென்றார். இரும்பு கடை சாவியை தன் நண்பன் மர வியாபாரியிடம் கொடுத்து சென்றார். அவன் வருவதற்குள் மர வியாபாரி எல்லா இரும்புகளையும் எடுத்து விற்றுவிட்டான். இரும்பு வியாபாரி வந்து கேட்டால், இரும்புகளை எலி சாப்பிட்டு விட்டது என்றான். கோர்ட்டில் நீதிபதிக்கு காசு கொடுத்து சம்மதிக்க செய்தான். ஒரு நாள் இரும்பு வியாபாரி திட்டமிட்டு மர வியாபாரியின் மகனை ஒளித்து வைத்து காக்கா தூக்கி கொண்டு சென்றது என்றான். மர வியாபாரி நம்பவில்லை. இதையும் விசாரித்த நீதிபதி சொன்னார், இரும்பை எலி தின்னும்போது காக்கா உன் மகனை தூக்காதா என்றார். சூழ்ச்சி அறிந்து தன் தவறை ஒப்புக்கொண்டான் மர வியாபாரி. அன்பானவர்களே, எரேமியா 9:3 பொய்யை ஒரு ஆயுதத்திற்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. நாவை வில்லாகவும் பொய்யை அம்பாகவும் சித்தரிக்கிறது. ஆம், உலகத்தாரின் பார்வையில் பொய் பணம் சம்பாதிக்கும் ஆயுதம், தன் பாவங்களை மறைக்கும் ஆயுதம், தான் சந்தோஷமாக இருக்க பிறரை கெடுக்கும் ஆயுதம். இந்த ஆயுதம் ஒரு விசுவாசியின் கையில் இருக்கக்கூடாது என்கிறது வேதம். நமக்கும் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதற்கு பொய்யை நம்பாமல் தேவனை நம்புவோம். வேதத்தின்படி பொய் ஒரு பெரிய பாவம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 கொலை, விக்கிரக ஆராதனை வரிசையில் பொய்யை தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே பொய் பேசாமல் இருக்க தீர்மானம் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நீதிமொழிகள் 14:25 வாசிக்கிறோம், பொய் சாட்சி சொல்லுகிறவன் என்று சொல்லிவிட்டு வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.